இப்போ அந்த அவசரமா அமித்ஷா வரும்போது எங்க அன்புமணி ஏதாவது ஒரு டீல் போட்டுருவாரோ, ஒரு ப்ராமிஸை கொடுத்துருவாரோ அப்படிங்கிறதுக்கு தான் முன்னாடியே இந்த முடிவா? கண்டிப்பா டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள 2வது வந்ததுல இருந்து வடமாவட்ட அரசியல் நம்மளை மீறி போகாது. இங்க திருமாவளவர் அணியில் இருக்கும்போது எதிரணியில் நாம இருக்கக்கூடிய நம்மளை மீறி யாரும் பெயர முடியாது. ஸோ நம்மகிட்ட வந்து தான் ஆகணும். அதுக்கு அவர் நம்பினது பாஜகவை ஒரு ஆப்ஷனா காட்டி, என்டிஏ ஆப்ஷனா காட்டி அதிமுக பேரம் பேசலாம்னு நினைச்சாப்புல. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். எங்க ஐயா மீறி பெயராது, எடப்பாடி எங்க போயிருவாரு, விக்கிரவாண்டி விட்டு ஓடினவர் எங்க ஐயாட்ட வந்து தானே தீரணும்னு நான் பேசிட்டு இருந்தேன். அவர் எடப்பாடி கில்லாடி என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க பாஜக வச்சு தானே பேரம் பேசுவீங்க, நானே பாஜக கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்களும் பாஜக கிட்ட வந்து தானே தீரணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, 2021 ஜெயலலிதா எடுத்த ஒரு முடிவை ஸ்டாலின் எடுக்க மாட்டாராங்கிற எதிர்பார்ப்புல ஆப்ஷன் ஓப்பன் வைக்கிறாரு. இதை ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. 2001 நான் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன். இவர் சுரேஷ் நம்பாத்தினி ஒருத்தரை ஹிண்டு ரிப்போர்ட்டரை என்கிட்ட அனுப்பி அந்த ரிப்போர்ட்டரை வாங்கி கிராம பகுதிகளில் வன்னியர்கள் எல்லாம் முதல் கூட்டணி வாய்ப்பு கொடுத்த ஜெயலலிதாவுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் போனதில் வன்னியர்கள் எல்லாம் பாசத்தில் ஜெயலலிதா கூட வந்துட்டாங்க. ஆனால் நகர்ப்புறத்தில் உள்ள வாஜ்பாய் பிரதமர் திமுக ஆதரவில் ஓட்டில் அவர் ஜெயித்தாலும் கூட வன்னியர்கள் ஜெயலலிதா பின்னாடி வந்துட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டை நாம் கொடுக்கும்போது ஜெயலலிதாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்துன்னா, மூப்பனாரையும் திருமாவளவனையும் சேர்த்தாலே ஸ்வீப் பண்ணிடலாம் அந்த சூழ்நிலை இருந்து எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ ராமதாஸ் பதறாரு. ஏன்னா திருமாவளவனையும் மூப்பனாரையும் சேர்த்து ஜெயலலிதா ஜெயித்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு தோல்வி ஆயிரும்ல. அந்த கட்டத்துக்குள்ள ஜெயலலிதாவுக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவனை விட்டுருங்க, மூப்பனார் பிளஸ் ராமதாஸ்ன்னா நம்ம ஜெயித்தரலாம் சொல்லும்போது ஜெயலலிதா ஒரு பெரிய கணக்கை போடுறாங்க. என்கிட்ட இருந்தா இன்புட்ஸை வாங்குறாங்க, நான் தான் இன்புட்ஸ் கொடுக்குறேன், வெரி இன்டெலிஜென்ட்லாம் நம்மளை பாராட்டுறாங்க, எசோட்ரிக் நாலேஜ் எருடேட் அனலிஸ்ட்லாம் பாருங்க. பட் லீடர் அவங்க லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. எந்த லீடர்னாலும் நம்ம கிட்ட இன்புட்ஸை வாங்கிட்டாலும் கூட அவங்க லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, கலைஞரும் டாக்டர் ஐயாவும் திமுகவும் பாமகவும்னா 50 தொகுதி உறுதியாக ஜெயிப்பாங்க. ஆட்சிக்கு நம்ம தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இதெல்லாம் வச்சு ஆட்சிக்கு வந்தாலும் கலைஞரும் பாமக டாக்டர் ஐயாவும் 50 தொகுதி ஜெயிப்பாங்க. அப்போ அந்த 50 தொகுதியில் பாதிய ராமதாஸ் கிட்ட நம்ம கொடுத்தா கலைஞர் ஜெயிக்கூடிய 50 தொகுதிங்கிறது வெறும் 10 தொகுதியாக போயிரும் இல்லை. நம்ம எதிரில் இருக்கக்கூடிய கலைஞருக்கு 40 குறைஞ்சு போகும் இல்லை. அந்த 40ல் 20 நமக்கு வரட்டு, 20 ராமதாஸுக்கே போட்டு